அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, சிலந்தி ஆற்றில் தடுப்பணை அத அதை பத்தின ஒரு செய்திய குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்காங்க. ஓகேங்களா? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட சதர்ன் ஜோன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய அந்த சதர்ன் ஜோன் அ கேரள அரசாங்கம் சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு அணைய கட்டுறாங்க அப்படிங்கிற செய்திய நம்ம பார்த்திருந்தோம். அதற்கும் தமிழகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு? அதனால தமிழகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா 2, 3 நாளா பார்த்துட்டே வந்தோம். அந்த வகையில இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தானாகவே முன்வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு, அ சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படக்கூடிய அந்த அணைய பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கிறப்போ, முறையான அனுமதிகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி, அ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அந்த அணைய கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் சிலந்தி ஆற்று தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹியரிங் பார்த்தோம்னா நமக்கு ஜூலை மாசம் தான். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் என்னன்னா, நமக்கு அந்த ப்ராப்பர் கைட் ஐ மீன் இந்த முறையான ஒப்புதல் அப்படிங்கிறது இல்லாம இருக்கனால, இப்போதைக்கு இத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அததான் நம்ம முதல் செய்தியா பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா திருக்குறள். "பொல்லென ஆங்கே புறம்வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர்" அப்படின்னு சொல்றாங்க. "அறிவுடையவர் அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார். வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார்." நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க மேல நம்ம உடனடியாக கோபம் கொள்ளக்கூடாது. அதற்கான அவங்க மேல கோபம் கொள்றதுக்கும், அவர்களை வெல்வதற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா? திருக்குறள் எண் 487 அதிகாரம் காலம் அறிதல். இன்னைக்கு கடைசி செய்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது உலக அளவுல பார்க்கிறப்போ ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸா இருக்கு. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றோம். கேன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிரன் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? அதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு குறும்படத்துக்கு லா சினஃப் அப்படிங்கிற இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்ஸ் திரைப்பட விழாவில் லா சினப் விருது லா சினப் விருது பிரிவில் மைசூரு மருத்துவர் சித்தானந்த எஸ் நாயக் இயக்கிய சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ என்னும் குறும்படம் முதல் பரிசை வென்றுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது மைசூரை சேர்ந்த சித்தானந்த நாயக் இயற்றிய இந்த சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற இந்த குறும்படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் லாஸ் எனஃப் அப்படிங்கிற இந்த பரிசை வென்றிருக்கு. ஓகேங்களா? இந்த விருதை வென்றிருக்கு. ஓகேங்களா? இப்ப நடக்கக்கூடிய கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது 77வது கேன்ஸ் திரைப்பட விழா எங்க நடக்குது அப்படின்னா நமக்கு எப்பயுமே பிரான்ஸ்ல தான் நடக்குது. சரிங்களா? இந்த 2 செய்திகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைய செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.